இன்னைக்கு எம்பிபிஎஸ் இன் பிலிப்பைன்ஸ் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில் வந்து ஹவுஸ்க்கு பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. மேபி வெரி சூன் பில் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்ற வீடியோவை நான் தனியாக வீடியோ போடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த நியூ டிராஃப்டில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா லைசன்ஸ் எக்ஸாம் பற்றி கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது பிலிப்பைன்ஸ் லைசன்சிங் எக்ஸாம், இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த எக்ஸாம்னா என்ன, அபவுட் த எக்ஸாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். செகண்ட், யாரெல்லாம் அதுக்கு எக்ஸாமுக்கு எலிஜிபிள், எதுக்காக அந்த எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமில் என்ன தான் இருக்குது, ஸோ சிலபஸ் என்ன மாதிரி சிலபஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போல்லாம் இந்த எக்ஸாம் நடக்கும், ஹவ் ஆஃபன் அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும், அண்ட் மெயினாக எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும், தென் அதே நேரத்தில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கலாம், லைசன்சிங் எக்ஸாம். இது என்ன அப்படின்னா, எப்படி இந்தியன் கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வச்சிருக்காங்களோ இல்லை இப்போ வந்து இங்கே படிக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் லைசன்சிங் எக்ஸாம்னு வைப்பாங்க. அதே மாதிரி தான் பிலிப்பைன்ஸில் லைசன்சிங் எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமை வந்து நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதினா தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். யார் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ரெகுலேஷன் கமிஷன், பிஆர்சி. இந்த பிஆர்சி தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மெடிக்கல் கொண்டு இல்லை, எல்லா சப்ஜெக்ட், ஈவன் பிளம்பருக்கு கூட அங்கே எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு செப்பரேட் பாடி. அவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. யாருக்கு இந்த எக்ஸாம், யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிலிப்பைன்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக என்எம்சி கேட்டிருக்கனால நம்ம இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். சரி, யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம், எல்லாரும் எலிஜிபிளா, படிக்கிற எல்லாரும் எலிஜிபிளா அப்படின்னா அங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரெண்டு இருக்கு. ஒன்று, ஒரு மெடிசன் டிகிரி, எம்டி டிகிரி, டாக்டர் ஆஃப் மெடிசன், அந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த பிலிப்பைன்ஸோட எலிஜிபிலிட்டி பிரகாரம் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் டு கம்ப்ளீட் 1 year மெடிக்கல் இன்டர்ன்ஷிப். கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே செப்பரேட்டாக 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கு. ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸ் அந்த நேஷனாலிட்டிக்கு அவங்க தனியாக வச்சிருக்காங்க. பட் அதர் நேஷனல்ஸ்க்கு அவங்க ஒன்றும் பேசிட்டு ஃபைனல் டிராஃப்ட் வரல, அதனால கரெக்டாக அதை பற்றி சொல்ல முடியாது. பட் 1 year இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக அதை பண்ணியிருந்தா தான் தே ஆர் எலிஜிபிள் டு அட்டன் தி எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டிராஃப்ட் பிரகாரம் 14 சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி 14 சப்ஜெக்ட்ஸ் அதுல இருந்து தான் அந்த எக்ஸாம்ஸ் அவங்க ரன் பண்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரேடியாலஜி வந்து இன்டெகிரேட்டட் இன்டு அ கிளினிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இந்த 14 சப்ஜெக்ட் அவங்க ஆல்ரெடி நீங்க டிராஃப்ட்ல இருக்கும், ஃபுல் சப்ஜெக்ட் இருக்கும். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்டையர் சப்ஜெக்ட் சொல்றேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அதுல தான் மார்க் எடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைசன்சிங் கிடைக்கும். ஸோ இதுதான் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் கணக்கு இருக்கும். இந்த எக்ஸாம் எப்போ எங்க நடக்கும், வருஷத்துல 2 வாட்டி நடத்துவாங்க. பிஆர்சி வந்து இந்த வருஷத்துல 2 வாட்டி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேஸ் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா வருது. இது அது 2 பார்ட்ஸ். பேசிக் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 2ஆ பிரிச்சு எழுதிருக்காங்க. பட் இந்த எக்ஸாம் 2ஆ பண்ணும்போது ஒரே வருஷத்துல இந்த எக்ஸாம்ஸ் நீங்க 2 எக்ஸாமையும் நீங்க முடிக்க வேண்டி இருக்கும். ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பண்ணலாம்னா முடியாது. ஸோ இந்த 2 பார்ட்டையும் வந்து ஒரே வருஷத்துல முடிச்சாதான் உங்களுக்கு லைசன்சிங் கிடைக்கும். ஹவு டு பாஸ் த எக்ஸாம். ஸோ எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து அந்த டிராஃப்ட் பிரகாரம் நீங்க ஓவராலாக 75% அந்த 14 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்களா அக்ராஸ் இதெல்லாம் வந்து ஓவராலாக உங்களுக்கு 75% இருக்கணும். அப்போதான் அந்த எக்ஸாம் லைசன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். அதே நேரத்தில் எந்த சப்ஜெக்ட்லையும் நீங்க வந்து பிலோ 50% இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஓவரால்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து 70 இருக்கும், ஒரு இதில் 80 இருக்கும், ஒரு இதில் வந்து 85 இருக்கும், ஒரு 65 இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு 75% வந்துடும். பட் அவங்க சொல்றது என்ன, எந்த ஒரு சப்ஜெக்ட் 14 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 50% கீழே இருந்தா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்க. சரி, கேட்கலாம். ஸோ அப்போ எத்தனை அட்டெம்ப்ட் நீங்க இது பண்ண முடியும், ஒரு வாட்டி எழுதுனா எனக்கு வேணால் முடியல, ஸோ திருப்பி நான் அப்ளை பண்ண முடியுமா, திருப்பி எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பா பண்ண முடியும். உங்களுக்கு they are giving 3 times, 3 வாட்டி அந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். எழுதி நீங்க அது பண்ணலாம். இன்கேஸ் 3 வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டீங்க,
3 வாட்டி உங்களால கிளியர் பண்ண முடியல, டோட்டலா க்ளோஸ் ஆனா கண்டிப்பா இல்ல. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 வாட்டி அட்டன் பண்ணா 3 வாட்டி நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா திருப்பியுமா ரெஃப்ரெஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல யூனிவர்சிட்டியில போய் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு சிலபஸ் ஒன்றும் ஃபுல்லா கிளியர் கொடுக்கல, பட் ரெஃப்ரெஷ் கோர்ஸ் பண்ணிட்டு திருப்பியுமா வந்து நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான், ரெஃப்ரெஷ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்திருக்க டிராஃப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் எக்ஸாம் இருக்கு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோட் பண்றாங்க. அதுக்கு ஹேவ் தட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 14 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வருஷத்துல 2 வாட்டி நடக்குது, 2 பார்ட்டா நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்க்கு அப்புறமும் கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கிறாங்க. அந்த ரெஃப்ரெஷ் கோர்ஸை போயிட்டு நீங்க திருப்பி அட்டன் பண்ணிட்டு வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை, நீங்க பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அப்டேட். கோர்ஸ் பத்தி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரான டியூரேஷனான இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. ஃபைனல் பில் வரும்போது தான் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும் இப்போதைக்கு. பட் இந்த விஷயத்துல கிளியரிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த டிராஃப்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க எக்ஸாம்ஸ் பத்தி. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் பிலிப்பைன்ஸோட அப்டேட். மற்ற அப்டேட்டை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ லைசன்ஸ் எக்ஸாம் பற்றி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே வந்து இந்த எக்ஸாம் முடிச்சு இங்கே வந்து இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.